الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين صدق الله العظيم عن جابر بن عبد الله البجلي رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم ماء زمزم بما شرب له صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா வர் ரசூலில் முஜ்தபா வல் ஹபீபில் முக்தஃபா சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு துலகத்தில் வாழக்கூடிய முழு முஸ்லிம்களுக்கும் பலவிதமான கடமைகள் அவனுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறான். அதுல மிக முக்கியமாக வசதி படைத்த ஒவ்வொரு மனிதர்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமை. துல்கஅதாவுடைய மாதத்துல ஒவ்வொரு மனிதர்களும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். கண்ணால காணக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு காட்சி, அதிகமாக வசதி படைத்த மனிதர்கள் ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை நோக்கி போறாங்க, கஅபாவை நோக்கி போறாங்க, அல்லாஹுடைய வீட்டை நோக்கி போறாங்க, சல்லிய செலவழிச்சு நேரங்காலத்தை அப்படியே கொடுத்து அல்லாஹுக்காக வேண்டி போறாங்க. பெரியோர் அரிய காட்சியாக, ஒரு சந்தோஷமான ஒரு காட்சியாக இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எந்த ஒரு ஊரிலும் எங்களுக்கு காண முடியாது, எந்த நாட்டிலையும் காண முடியாது, எந்த ஏரியாக்களையும் காண முடியாது இத போல ஒரு வழிபாட்டு தலம் முழு உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது, எந்த மதத்துக்கும் கிடையாது. கொஞ்சம் உள்ளத்தால சிந்திச்சு பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு வழிபாட்டு தலம் ஈகுதா, அந்த ஊரை பக்கத்துல ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் வரலாம், ஒரு நாடு வரலாம், 2 நாட்டிலிருந்து மனிதர்கள் வரலாம், 10 நாட்டில இருந்து மனிதர்கள் அந்த வழிபாட்டு தலத்துக்கு வரலாம், மதஸ்தலத்துக்கு வரலாம். ஆனா ஒரு ஊர்ல ஒரு நாட்டில் அல்லாஹு தஆலா ஒரு மதஸ்தலத்தை வைத்திருக்கிறான், வழிபாட்டு தலத்தை வைத்திருக்கிறான், அல்லாஹுடைய பைத்துல்லாவை வைத்திருக்கிறான். இந்த இடத்துக்கு முழு உலகத்துல கிட்டத்தட்ட 195 நாடுகள் இருக்குது. 195 நாடுகள்ல இருந்து ஒரு நாட்டில இருந்து ஒரு மனிதனாவது அந்த காபாவை நோக்கி வாரான். வருடம் வாரதை நாங்க கண்ணால கண்டு கொண்டிருக்கிறோம்.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு இடத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தில் இயக்கக்கூடிய எல்லா நாட்டில் இயக்கக்கூடிய மக்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். பொதுவாகவே யோசிச்சு பாருங்க, ஒரு வழிபாட்டு தலம், ஒரு மதஸ்தலம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது மதஸ்தலம். இந்த இடத்துல மனிதர்கள் வர இல்லை என்று சொன்னா அந்த இடத்துல மனித நடமாட்டம் இல்லை என்று சொன்னா அந்த மதஸ்தலம் அப்படியே ஓஞ்சி பெய்த்துடும், யாரும் இல்லாம பாலடைந்து பெய்த்துடும். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்து எவ்வளோ பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக கஅபத்துல்லாஹ்ல இதுவரைக்கும் யாரும் ஒரு மனிதனும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது தவாஃப் செய்ய இல்லை என்ற வரலாறு இஸ்லாத்துக்கு கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தஃப்ஸீர், லவ்லம் யஹஜ்ஜுன் நாஸ், மனிதர்கள் கஅபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்யல என்று சொல்லி சொன்னா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா லா தபகல்லாஹு ஸமாஇ வல் அர்த், அல்லாஹ் தஆலா வானத்தை பூமியோட சேர்த்துடுவான் என்பதாக சொல்றார். அப்படி என்ற கருத்து, அல்லாஹ் தஆலா கஅபால ஒரு மனிதனாவது தவாஃப் செய்ய இல்லாம போனா அல்லாஹ் தஆலா முழு உலகத்தை அழிச்சு போட்டுடுவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்படி முக்கியமான ஒரு காலத்துலதான் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். மக்கள் அதிகமாக ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை நோக்கி போறாங்க. யாரெல்லாம் வசதி வாய்ப்பு இல்லாம ஹஜ்ஜுடைய பயணம் போகணும் என்ற நியத்தோடு இருக்கிறோமோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் அந்த புனிதமான பயணத்தை போகக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹஜ்ஜுடைய அமல் என்றாலே அது ஒரு விசேஷம்தான். அந்த ஹஜ்ஜுடைய அமல் அல்லாஹ் தஆலா பலவிதமான விசேஷமான அமல்களை சொல்லியிருக்கிறார். பலவிதமான விசேஷமான அமல்கள் இருக்குது. சஹீ தொங்கோட்டம் அது ஒரு விசேஷமான அமல். அதே போல அரஃபால தங்குறது விசேஷமான அமல். அதே போல ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய ஜமராத்துடைய அமல் விசேஷமான அமல். இப்படி ஹஜ்ஜுடைய அமல்களை எடுத்து பார்த்தா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல விசேஷமான அமல்களை வைத்திருக்கிறான். ஹஜ்ஜுடைய அமல்களே ஆச்சரியம்தான். ஒரு மனிதன் துனியால ஒரு இடத்துக்கு போறாருன்னு சொன்னா, உதாரணமா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு, இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாருண்டா அழகாக கண்ணியமாக உடுத்து சுத்தமாக போவோம். ஆனா அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்க ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நேரம் நீங்க உடுத்து வரணும் தைக்கப்படாத ஒரு ஆடை இஹ்ராம தான் நீங்க உடுத்து கொண்டு வரணும். கோட் ஷூட் போட்டுக்கொண்டு ஹஜ்ஜுக்கு வர முடியாது. ஒழுங்கான முறையில உடுத்து கொண்டு ஹஜ்ஜுக்கு போக முடியாது. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு வாரத்துக்கு நியத்து வச்சுக்கிறீங்க, யாரெல்லாம் குர்பானுக்கு நியத்து வச்சுக்கிறீங்க, இவங்க துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறந்தத்துல இருந்து அவங்க யாரும் முடியும் வெட்டக்கூடாது, நகமும் வெட்டக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்லாம் சுத்தத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். நகம் வெட்டுறது சுன்னத் என்று சொன்ன இஸ்லாம். முடிகளை அழகான முறையில வாரி கண்ணியமாக வெட்டி கத்தரி செய்யணும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம். ஆனா ஹஜ்ஜுடைய காலம் வந்துட்டேன்டா, இல்ல இல்ல நகம் வெட்டவான குர்பான் கொடுக்கிற வரைக்கும் இஸ்லாத்தின் அனுமதி இல்ல. அப்ப ஹஜ்ஜுடைய அமல் என்றது ஏன் இப்படி அல்லாஹ் வச்சுக்கிறான், ஏன் சொல்றான்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்குரிய பதில் எந்த முஃப்தி கிட்ட கேட்டாலும் கிடைக்காது. ஏனென்றா ஹஜ் என்றா அல்லாஹ் சொல்றது செய்யறது தான் ஹஜ். அல்லாஹ் என்ன எங்களுக்கு சொல்றானோ அதன்படி கேட்கிறது, அதன்படி நடக்கிறது தான் ஹஜ்ஜுடைய அமல். எனவே இந்த ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய மாதம் அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய அமல்கள் அது விசேஷமான அமல்கள். யாருக்கும் சொல்ல முடியாது இது இப்படியான காரணம் தான், இப்படியான நோக்கம் தான் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு விசேஷம் பொருந்திய விடயங்களை ஹஜ்ஜில் வைத்திருக்கிறான். அதுல மிக முக்கியமான ஒரு அதிசயம், ஆச்சரியம் இருக்குது, ஜம்சம் தண்ணீர். இத ஹஜ்ஜுக்கு போனவங்க, உம்ரா செய்ய போறவங்களுக்கு தெரியும் இந்த ஜம்சம் தண்ணீர் என்றா என்ன. நாங்க ஸ்ரீலங்கால அதிகமானவங்க பெய்திக்க மாட்டோம். ஜம்சம் தண்ணீர் அல்லாஹு தஆலா பெரியோரு ஹஜ்ஜுடைய அத்தாட்சியாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய தியாக சின்னமாக அல்லாஹு தஆலா இந்த ஜம்சம் நீரை வைத்திருக்கிறான். ஜம் என்றால் நில்லு என்பதாக அர்த்தம். ஜம் ஜம் என்றால் நில் நில் என்பதாக அர்த்தம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 4000 வருஷமாக, ஒரு 2 வருஷங்கள் அல்ல, 4000 வருஷங்களாக இதுவரைக்கும் வற்றாத ஒரு கிணறு, ஒரு நீர்நிலை இருக்குது என்றா துனியால அது ஜம்சம் கிணறு மாத்திரம்தான்.
எத்தனாயிரம் லிட்டர் தண்ணீர் எடுத்தாலும் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அதனுடைய தண்ணியுடைய அளவு கூடமாது குறையமாது. எந்த அளவுல தண்ணி அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதே அளவுல தான் ஜம்சம் தண்ணீர் ஈக்கும். நாங்க சில நேரம் யோசிக்கலும் அது பெரிய ஆழமான கிணறு ஈக்கும். இல்ல இல்ல, 18 அடி நீளம், அவ்வளவுதான். 18 அடி தான் ஆழம், 14 அடி அகலம், அவ்வளவுதான் கிணறு. இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹு தஆலா 4000 வருஷங்கள் வற்றாத நிலைமையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றா எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு சின்ன இஸ்லாத்துல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த காலத்தில் எவ்வளவு பரிசோதனைகள் செஞ்சாங்க, எவ்வளவு விஷயங்கள் பார்த்தாங்க. கிட்ட ஏதாவது கணவாய்கள் இருக்குதா, ஏரிகள் இருக்குதா, கடல் ஈக்குதா, ஏன் கிட்ட ஈக்கக்கூடிய ஏதாவது நீர்நிலைகள் இருந்தா அதுல இருந்து இதுக்கு தண்ணீர் வரும். ஆனா எவ்வளவு பேர் முயற்சி செஞ்சாங்க. ஐரோப்பியாவை சேர்ந்தவங்க கூட அந்த நாட்டுல வந்து முயற்சி செஞ்சாங்க, ஜம்சம் கிணறு ஆராய்ச்சி செஞ்சாங்க, கிட்ட ஏதாவது ஆறுகள் குளங்கள் ஈக்குதா என்பதாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆராய்ச்சி செய்தவர்களுக்கு வந்த முடிவு தோல்வி. எந்த ஒரு நீர்நிலையும் ஜம்சம் கிணற்றுக்கு பக்கத்தில் இல்ல. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த ஆச்சரியமான ஜம்சம் கிணறு ஏன் எப்படி உருவாக்கப்பட்டு, சுருக்கமான வரலாறு. ஆனா இஸ்லாத்துல ஆகப்பெரிய ஒரு சின்னம் ஜம்சம். அல்லாஹ் பெரிய குணங்களை பெரிய பயன்களை வைத்திருக்கிறான். எப்படி இந்த ஜம்சம் கிணறு உருவாக்கப்பட்டுச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவங்கள்ல பல படிப்பினைகள் இஸ்லாத்துல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து அல்லாஹு தஆலா சோதிச்சான். அல்லாஹ்வுக்கு மனிதர்களை சோதிக்கிறது சரியான விருப்பம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து அல்லாஹ் சோதிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதின ஒரு துஆ குர்ஆன்ல இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் தொழுகையில தக்பீரை கட்டினா இதுதான் ஓதுவோம். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல இப்படிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல இந்த வார்த்தை, நான் அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்பிட்டேன். இன்ன ஸலாத்தி, என்னுடைய வணக்கம், என்னுடைய ஆயுள், என்னுடைய ஹயாத்து மௌத்து அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதின ஒரு துஆ. இந்த துஆவை கொண்டு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிச்சான். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில பெரிய ஒரு சோதனை. கொஞ்சம் யோசிங்க, வருட காலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கும் ஹாஜரா அம்மையாருக்கும் 2 பேருக்கும் வருடக்கணக்காக பிள்ளைகள் இல்ல. துஆ செய்றாங்க, அழுகுறாங்க, தொழுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளை ஒண்ணு கொடுக்கிறான். கொடுத்த சோதனை எப்படி தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க, கை குழந்தை. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான் என்ன தெரியுமா? உங்களுக்கு பிள்ளை ஒண்ணு கிடைச்சிட்டு, ஆனா என்னுடைய கட்டளை, நான் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க கொண்டு போய் அந்த பிள்ளையும் உங்களோட மனைவியை முட்டுட்டு நீங்க ரிட்டர்ன் வந்துடுவோம். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிங்க. புட்பூண்டுகள் இல்லாத காலம், நீர்நிலைகள் இல்லாத காலம், வாகன வசதிகள் இல்லாத காலம். இந்த காலத்துல எங்கட கொஞ்சம் உள்ளத்தால சிந்திங்க. இந்த தியாகங்கள் லேச அல்ல, சும்மா கேட்கறதுக்கு எங்களுக்கு லேசா ஈக்கும். வருஷம் இத பேசுறது சும்மா கேட்டுக்கொண்டிருக்கிறது அல்ல. இத உள்ளத்துல எடுக்கணும். இந்த தியாகம் இந்த இடத்துல நாங்க இந்தா எப்படி இந்த காலத்துல எவ்வளவு வசதிகள் இருக்குது. எங்கட மனைவிய, எங்கட புள்ளையும், எங்கட கை குழந்தையும், எங்கட மனைவியும் இங்கே இருந்து நாங்க ஒரு கழுத்தறைக்கு அனுப்புறோம், ஒரு காலிக்கு அனுப்புறோம், ஒரு கெண்டிக்கு அனுப்புறோம். தனியா பிரயாணம் அனுப்புவோமா? நாங்க ஒரு நாளும் அனுப்ப மாட்டோம். எவ்வளவு பெரிய வேலை, எவ்வளவு தக்காக வந்தாலும் முடியுமான அளவுக்கு முயற்சி செய்வோம் நாங்க போறதுக்கு. அப்படி இல்லையா, அவங்க பஸ் ஏரினையில இருந்து இறங்குற வரைக்கும் கால் பண்ணி கொண்டே இருப்போம். ஏன்? பத்திரமாக போயிட்டு சேர்ந்துட்டாங்களா, ஒழுங்கான முறையில பெய்தாங்களா, பாதுகாப்போட பெய்தாங்களா? ஏன்? இதே உணர்வு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிக் கொண்டு வராங்க. கை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வந்துட்டு அல்லாஹ்வோட கட்டளை எப்படி தெரியுமா? அல்லாஹ்வோட சோதனை என்ன தெரியுமா? சொல்றாங்க, இந்த பாலைவனத்துல நீங்க விட்டுட்டு திரும்பி பார்க்காம போங்க. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிங்க. எப்படி? எந்த ஒரு தொடர்பாடலும் இல்ல, எந்த ஒரு போன் வசதியும் இல்ல, பேசிக்கொள்ளே மேலா, அவசரத்துக்கு வாரத்துக்கு வாகனமும் இல்ல, விட்டுட்டு வந்துடுங்க, திரும்பி பார்க்கிறல்ல. இதுதான் தியாகம் வாழ்க்கையில. எதுக்காக வேண்டி? இஸ்லாத்துக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம்.
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உள்ளத்துல கைய வச்சு சிந்திங்கோ. எங்கட வாழ்க்கையில நாங்க என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? இஸ்லாத்துக்காக வேண்டி, என்னுடைய மார்க்கத்துக்காக வேண்டி என்ன தியாகம்? என்னுடைய வாழ்க்கையில என்ன தியாகம் இருக்குது? எங்கட வாழ்க்கையில தியாகம் இல்லை என்ற இந்த வார்த்தையை ஞாபகத்துல வைத்துக் கொள்வோம். நாங்க எங்கட வாழ்க்கையில மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்யலையா, எங்கட புள்ள ஒரு காலமும் எங்களுக்காக வேண்டி தியாகம் செய்யாது. நாங்க தியாகம் செஞ்சாதான் பிள்ளை கிட்ட தியாகம் உருவாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய தியாகம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம், 13 நபிமார் அந்த பரம்பரையில் உருவாகினார். 13 நபிமார். சுப்ஹானல்லாஹ். எங்ககிட்ட வாழ்க்கையில தியாகம் குறோம். தியாகம் செய்யறோம் யாருக்கு? கூட்டாளிமாருக்கு தியாகம், மத்தவங்களுக்கு தியாகம், துனியாவுடைய எல்லா அம்சத்துக்கும் தியாகம். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க மௌத்துடைய கட்டத்துல அவங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் மௌத்தாகி என்னைய கபருக்குள் அடக்கினா நீங்க எல்லாரும் அவசரமா பேசிடவானம். என்னைய அடக்கினத்துக்கு பின்னால எனக்காக வேண்டி அந்த இடத்துல ஈந்து ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கிடக்கூடிய அளவு அந்த இடத்துல இருந்து எனக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்க. கொஞ்சம் யோசிங்க இந்த ஹதீஸ. ஒட்டகத்தை அறுத்து பங்கிடுற அளவு, ஒரு மாடை அறுத்து பங்கிடுற அளவுக்கு எவ்வளவு நேரம் போகும்? 3 hour போகும். ஆக குறைஞ்சது 3 hour போகும். ஒட்டகம் ஒன்று அறுத்து பழியிட்டு பங்கிடுறதுக்கு கிட்டத்தட்ட அதை விட 1 hour கூட போகும், 4.5 hour போகும். அப்ப உள்ளத்தால யோசிங்க இந்த விஷயத்த. ஏண்ட மௌத்துக்கு பின்னால இடைய கபருக்குள்ள வச்சுட்டு வந்துட்டேன்டா எனக்காக வேண்டி 4.5 hour அந்த இடத்துல இருந்து இஸ்திக்ஃபார் செய்ய யார சம்பாதிச்சுக்கிறோம்? ஏண்ட புள்ள எனக்காக வேண்டி 4 hour இஸ்திக்ஃபார் செய்வானா? அடக்கினதுல இருந்து 4 hour இஸ்திக்ஃபார் எனக்காக வேண்டி ஏண்ட புள்ள செய்வானா? மார்க்கத்துக்கு தியாகம் செஞ்சாதான் புள்ள எங்களுக்கு தியாகம் செய்யும். எங்ககிட்ட தியாகம் இல்லையா, எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு புள்ளைய கொண்டு போனாலும் 1/2 hour கபர்ல பாரா, 1 hour பாரா, 1.5 hour பாரா, 2 hour பாரா. நாங்க தான் கேள்வி கேட்டுக்கொள்ளணும். எங்ககிட்ட தியாகம் இருந்தா புள்ளையில் தியாகம் செய்யும். மார்க்கத்துக்காக வேண்டி நாங்க தியாகம் செய்யக்கூடியவங்களா மாறணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய தியாகம் கிட்டத்தட்ட விட்டுட்டு வந்துட்டாங்க. 8 வருஷ காலம் ரிட்டர்ன் ஊருக்கு வரல. எப்படி 8 வருஷ காலம் அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. ஆள் நடமாட்டமே இல்ல. புள்ளையும் மனைவியும் மாத்திரம் தான். நம்பிக்கை என்ன? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவ்வளவுதான். நான் யாருடைய நம்பிக்கையில முடல்ல, அல்லாஹுடைய நம்பிக்கையில மாத்திர முட்டன். விட்டுட்டு வந்துட்டாங்க. போகக்கூடிய நேரம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்றும் விளங்கல்ல. கேக்குறாங்க, நீங்க என்ன தனியா விட்டுட்டு போறீங்க? எங்க போறீங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்றும் பேசாம வந்தது, ஒன்றுமே சொல்லல. கேக்குறாங்க, பின்னுக்கால ஓடுறாங்க, எங்க போறீங்க எங்க போறீங்க? ஒன்றுமே சொல்லாம ரொம்ப வேகமா நடந்து வாராங்க. கிதாபுல எழுதுறாங்க, அழுகுறாங்க, அப்படியே கண்ணீர் அப்படியே நெஞ்சில வடியுது. இந்த நேரத்துல ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான பெண், கேக்குறாங்க, இது அல்லாஹ்ட கட்டளையா, நீங்க எப்படி போறது? உடனே நின்றுட்டாங்க, விளங்கி கொண்டாங்க இது அல்லாஹ்ட கட்டளை. சொன்னாங்க, அப்படியா, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்க, நீங்க திரும்பி பார்க்காம போங்க. அப்படியே பேசிட்டாங்க. இப்ப ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்துல ஈகிறாங்க. இந்த சம்பவத்துல படிப்பின 1வது தியாகம், 2வது நிரூபிச்சாங்க, யா அல்லாஹ், ஏண்ட ஹயாத் உனக்காக வேண்டி, ஏண்ட மவுத் உனக்காக வேண்டி சோபனைக்கு அமல் செய்யல, சும்மா காட்டாமல் செய்யல, எல்லா தக்குவாதாரி என்று செல்லவனுமே அமல் செய்யல. ஏண்ட மஹப்பத், உன்னிடத்துல ஈக்கக்கூடிய மஹப்பத் உண்மையா அல்லாஹ், நான் நடிக்கல யா அல்லாஹ், விட்டுட்டு போற நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யார நம்பியும் அல்ல உன்னைய நம்பி. இது 2வது உணரக்கூடிய விஷயம். 3வது அந்த இடத்துல இருந்து துவா ஒன்று கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமா இந்த குர்ஆன் ஆயத்தை பார்க்கக்கூடிய நேரம் துவாவை பாருங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி தர்இன் இந்த பைத்திகல். அப்படி நீண்ட குர்ஆன் ஆயத் துவா செய்யறாங்க. என்னத்துக்கு தெரியுமா? அந்த 2 பேரையும் முட்டுட்டு வந்து ரிஸ்க் கொடுக்க துவா. ஆனா துவாவை என்ன ரிஸ்க் பாருங்க, குர்ஆன் எடுத்து பாருங்க. சூரத்துல் இப்ராஹிம் துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், பாலைவனத்துல விட்டுட்டு வந்திருக்கிறேன், மரம் செடி கொடி இல்லாத ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கிறேன், நீர்நிலை இல்லாத இடத்துல விட்டுட்டு வந்திருக்கிறேன்,
ஆனா நீ எப்படி தெரியுமா ரிஸ்க் கொடுக்கணும்? பல வஸ்துக்கள் அவங்களுக்கு ரிஸ்கா குடியா அல்லாஹ் சுப்ஹானஹு. பல வஸ்துக்களை கொடு ரிஸ்கா, வேறொன்றும் அல்ல, பழத்தை தான் நீ கொடுக்கணும் ரிஸ்கா. அடே பாலைவனத்தில் எங்க பழத்தை தேடுறது? கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இத வச்சு உலமாக்கள் எழுதுறாங்க இந்த ஆயத்து கீழால, எங்களை வச்சு எங்கட ரப்ப முடிவு செய்யக்கூடாது. நாங்கெல்லாம் பிச்சைக்காரனோல், எங்கட ரப்பு பிச்சைக்காரன் அல்ல. நாங்கெல்லாம் பங்களோட்காரனோல், எங்கட ரப்ப அல்ல. நாங்கெல்லாம் ஒன்றுக்கும் வழி இல்லாதவர்கள். அல்லாஹ் அப்படியானவன் அல்ல, அல்லாஹுல் கனி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கேட்ட துஆ கபூல், அப்படியே அல்லாஹு தஆலா அந்த ரெண்டு பேரையும் கபூல் செஞ்சார். சுப்ஹானல்லாஹ். இப்ப அதே இடத்துல ஈக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. சாப்பாடு இன்னும் கிடைக்கல, புல்ல அழ தொடங்கிட்டு பசியில் அழ தொடங்குது. இந்த நேரத்துல இவங்க சஃபா மர்வா இந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில 7 தடவை ஓடுறாங்க, 7 விடுத்தம். காணல் நீரை காண்றாங்க, ஓடுறாங்க, இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்க, ஓடி 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 பாக்குறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தண்ணி கிடைக்கல. கடைசியில ஓட்டத்தை நிப்பாட்டி 7வது விடுத்தம் திரும்பி பாக்குறாங்க, புல்ல அழுவையை நிப்பாட்டிட்டு திரும்பி பாக்குறாங்க, புல்ல கிட்ட யாரோ நின்று கொண்டிருக்கிறான். இவங்க பயந்துட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க, யார் இது? கிட்ட போறாங்க, பார்த்தா ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். பார்த்துட்டு ஒன்றும் பேசல, இவங்கட கையால் அப்படியே பூமிக்கு அடிக்கிறாங்க. அவங்க அடிச்ச உடனே அப்படியே பூமியில இருந்து தண்ணி வருவது. தண்ணியை கண்டோடனே சரியான சந்தோஷம். இந்த நேரம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கையால் அணக்கெட்டுறாங்க. ஏன் தண்ணி வெளியே போய்த்தரப்படாது, வேஸ்டா விடப்படாது. அதுக்காக வேண்டி சொன்ன வார்த்தை தான் ஜம் ஜம், நில்லு நில்லு. தண்ணிய பார்த்து சொன்னாங்க, நில் நில் நில். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப தண்ணி கிடைச்சிட்டு, தண்ணி கொடுக்கப்படுவது, பில் அழுகை நிப்பாடுது. இப்ப சாப்பாடு தேவை, பசி. இந்த நேரம் தான் வளமையாக அந்த ஏரியாக்களால போகக்கூடிய ஒரு பிரயாண கூட்டம் தான் ஜுர்ஹும் என்று செல்லக்கூடிய பிரயாண கூட்டம். இந்த கூட்டம் அந்த ஏரியாவால போறாங்க. போகக்கூடிய நேரம் தண்ணீரை கண்டா மட்டும் வரக்கூடிய ஒரு பறவை இனம் அந்த காலத்துல இருந்துச்சு. தண்ணி எங்க இருக்குதோ அங்க இந்த பறவை. இவங்க பாக்குறாங்க, அப்படியே பாலைவனம், இங்க தண்ணிக்கு சான்ஸ் இல்ல, ஆனா தூரத்துல ஒரு இடத்துல அப்படியே பறவை கூட்டம் ஒன்று சுத்தி கொண்டீங்க. அப்ப அங்க நிச்சயமா தண்ணிக்கும். இவங்க போறாங்க, பேசி பார்த்த இந்த ரெண்டு பேரும் தண்ணி குடிச்சு கொண்டீங்களா. பிரயாண கூட்டத்துக்கும் சரியான சந்தோஷம். கேக்குறாங்க, இந்த இடத்துல நாங்க வருஷ கணக்கா போறோம், நாங்க கண்டதில்லை இந்த நீர்நிலைய, ஆனா இந்த இடத்துல தண்ணி இருக்குது. சொன்னாங்க, அல்லாஹுடைய குதிரத், இந்த இடத்துல தண்ணி இருக்குது, அல்லாஹ் எங்களுக்கு குடிப்பாட்டுகிறான். கேக்குறாங்க, எங்களுக்கு தண்ணி தருவீங்களா? சொன்னாங்க, தண்ணி தாரன் பிரச்சனை இல்ல, ஆனா தண்ணீருக்கு பதிலா நீங்க எங்களுக்கு என்ன சரி சாப்பிடுறதுக்கு தாங்க. இந்த நேரம் அவங்க அவங்களுடைய கூடைகள் இருந்து பழங்கள் எடுத்து கொடுக்கறாங்க, சாப்பிடு. சுப்ஹானல்லாஹ். இதுதான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய துஆ. அல்லாஹ் குடிக்க தண்ணீர் ஜம்ஸம கொடுத்தான், சாப்பிட பழங்களை கொடுத்தான். ஏன் தெரியுமா? நம்பிக்கை. எங்கட உள்ளத்துல ஈமான் ஈக்குதுதான், சும்மா வாயோட தான் ஈமான் ஈக்குது. ஈக்கிதான் இனி தொழுறோம் தான் என்றுவோம், ஆனா முழுமையான நம்பிக்கை எங்கட கடையில பிசினஸ்ல தான். கடை போச்சா முடிஞ்சு நான் ஒன்றுக்கும் வழி இல்லாம பேசிடுவேன். இது ஈமான் இல்லாதவண்ட வார்த்தை. இது முழுக்க முழுக்க நன் முஸ்லிமும் அதை தான் பேசுறாங்க, நாங்களும் அதை தான் பேசுறோம். என்ன எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்க எல்லாம் முஸ்லிம்கள், முஃமின்கள். நம்பிக்கை அல்லாஹ் தருவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹாஜரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வளவு வெயில்ல ஓடின அந்த தொங்கோட்டம் சஹிய அல்லாஹ் தஆலா இவ்வளவு காலம் 4000 வருஷமாக ஹஜ்ஜுடைய அமல் ஒரு அமலாக வச்சுக்கிறானா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜம்ஸம் தண்ணீருடைய சிறப்பு என்ன? ஜம்ஸமுடைய சிறப்பு என்ன? ஜம்ஸம் தண்ணீருடைய சிறப்பு, மாஉ ஜம்ஸம் பிமா ஷுரிப லஹு. யாரு ஜம்ஸம் தண்ணீரை என்ன நோக்கத்தை அடிப்படையாக வச்சு குடிக்கிறாங்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றி கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். என்ன நியத்தை வைக்கிறீங்களோ, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பசி ஒரு மனிதனுக்கு, யா அல்லாஹ் இந்த ஜம்ஸம் தண்ணியால பசி போகணும் என்றா பசி போகும். தாகம் தாகம் போகணும் என்ற நியத், தாகம் போகும். ஒரு நோய்க்காக வேண்டி ஜம்ஸம் தண்ணீர் குடிக்க முன்னால துவாவோட குடிக்கிறாரு, அல்லாஹ் அந்த நோயை லேசாக்குவான். முதலாவது ஹதீஸ்.
இதுல சரி நம்பிக்கை வைப்போம். நபியுடைய வார்த்தை லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கு டாக்டருக்கு கொடுக்கறதுக்கு முன்னால ஜம்சம் தண்ணீர் இஸ்லாத்துடைய சுன்னத்தான மருந்துகளை கொண்டு ஷிஃபாவை தேடுவோம். குர்ஆனை கொண்டு ஷிஃபாவை தேடுவோம். குர்ஆன்ல ஷிஃபா இருக்குது. வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். முஸ்லிம்களுக்கு அல்ல, முஃமின்களுக்கு, உறுதியான ஈமான் உள்ள மனிதர்களுக்கு குர்ஆன் ஆகப்பெரிய ஷிஃபா. ஷிஃபா என்றா நோய்க்கு மருந்து. நம்பிக்கை இல்லாதவனுக்கு மருந்து இல்ல, நம்பிக்கைக்கும். இரண்டாவது ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதில இருந்து சரி பாதுகாப்பு தேவையா, ஜம்சம் தண்ணீர் குடிக்கக்கூடிய நேரம் பாதுகாப்பு கேளுங்க, அல்லாஹ் கபூல் செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஒன்று ஓதினாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியா வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. யா அல்லாஹ் எனக்கு பொறுமதியான அறிவை தருவாயாக, ஏன் அமல்களை கபூல் செய்வாயாக. முக்கியமான துவா. இந்த காலத்துல ஆகப்பெரிய பிரச்சனை, என் அமல் கபூலா இல்லையான்னு தெரியா, ஆனா வெளியில அமலை செஞ்சுட்டு பெருமை பேசுற ஆட்கள் ஈகிறான். 2 ரக்காத் ஜும்மா 40 நிமிஷமா உட்கார்ந்துட்டு வந்திருக்கிறோம், இந்த அமல அல்லாஹ் கபூல் செஞ்சனா இல்லையான்னு தெரியா, ஆனா வெளியே போயிட்டு செஞ்ச அமல பெருமை பேசவான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியா, பொறுமதியான அறிவு எனக்கு தா, வ அமலன் முத்தகப்பலா, ஏன் அமல்கள் நான் செய்யக்கூடிய அமல கபூல் செய், வ ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா, சாப்பாட்டுல ஹலால் எனக்கு தா, வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா, எல்லா நோயில இருந்தும் எனக்கு ஷிஃபாவை தா. சுப்ஹானல்லாஹ். எதில இருந்து சரி பாதுகாப்பு தேவையா, ஜம்சம் தண்ணீர் குடிக்கக்கூடிய நேரம் துஆ கேளுங்க, பாதுகாப்பு தேடுங்க. மூணாவது ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரு மாஇன் அலா வஜ்ஹில் அர்த், துனியால ஈக்கக்கூடிய தண்ணீர்கள்ல நீர்கள்ல ஆக சிறந்தது ஜம்சம் தண்ணீர். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபீஹி துஆமுன் துஅமுன் வ ஷிஃபாஉஸ் சுக்ப், சொன்னாங்க தாகத்துக்கு தாகம் தீரக்கூடியதாகவும் ஒரு நோய்க்கு நிவாரணியாகவும் ஜம்சம் தண்ணீர் இது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாலாவது ஹதீஸ் அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செய்றாங்க இந்த ஹதீஸ. நாலாவது ஹதீஸ் சொன்னாங்க, குன்னா நுஸம்மா ஷப்பாஅத்தன், நாங்க ஜம்சம் தண்ணீருக்கு பேரொண்டு வெச்சோம். எப்படி தெரியுமா, எங்கட பசிய அப்படியே தீர்க்கக்கூடிய ஒரு பானம், எங்கட பசி அப்படியே இல்லாம போகும் ஜம்சம் தண்ணீர். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னால எங்களுக்கு தெரியும் ரிவாயத்துகள், சின்ன புள்ளைய ஈக்கக்கூடிய நேரம் அப்படியே உள்ளத்தை வெளியே எடுத்து ஜம்சம் தண்ணீரால கழுவிதான் உள்ளம் வைக்கப்பட்டுச்சு. இதை வச்சு உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, உள்ளம் சம்பந்தமான நோய்களுக்கும் ஜம்சம் தண்ணீர் ஷிஃபா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுமதியான ஆச்சரியமான ஒரு சின்னம் தான் ஜம்சம் தண்ணீர். இதுல பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் தண்ணீர் குடிக்கக்கூடிய நேரம் ஹதரத் நின்று கொண்டுதான் குடிக்கணுமா, கிப்லாவை முன்னோக்கி குடிக்கணுமா, குடிக்க போக்கல தலையில ஒன்றும் போடாம தான் குடிக்கணுமா, இப்படி காலம் காலமாக சொல்லி கொண்டு வராங்க. இந்த 3 விஷயமும் ஹதீஸ் தான். ஜம்சம் தண்ணீர் குடிக்கக்கூடிய நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கக்கூடிய நேரம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க கண்டோம் ஷரிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஉ ஜம்ஸம வ ஹுவ காயிமுன், அவங்க நின்ற நிலைமையில ஜம்சம் தண்ணீர் குடிச்சதை நாங்க கண்டோம். அப்ப இந்த ஹதீஸ வச்சு ஜம்சம் தண்ணீர் குடிக்க போல நின்று கொண்டுதான் குடிக்கணுமா? இல்ல இல்ல, ஜம்சம் தண்ணீர் குடிக்கக்கூடிய நேரம் நின்ற நிலைமையில குடிச்சாலும் பிழை இல்ல, உட்கார்ந்து குடிச்சாலும் பிழை இல்ல, தாராளமாக குடிக்கலாம். அதே போல இன்னும் ஒரு ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் தண்ணீர் ஒரு விருத்தம் குடிக்கக்கூடிய நேரம் தலைய மறைக்காம குடிச்சதை நாங்க கண்டோம். இதெல்லாம் சஹீஹான ஹதீஸுகள். இந்த நேரத்துல தலைய மறைச்சு குடிக்கிறதுதான் பொதுவாக சுன்னத். தலைய மறைச்சு குடிச்சாலும் பிழை இல்ல. ஜம்சம் தண்ணீர் குடிக்கக்கூடிய நேரம் தலைய திறந்து குடிக்கிறதும் சுன்னத். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிப்லாவை முன்னோக்கி தான் குடிக்கணுமா? கிப்லாவை முன்னோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சுக்கிறான். அதனால கிப்லாவை முன்னோக்கி குடிக்கிறது சுன்னத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின், இப்ப ஜம்சம் தண்ணீர் கையில இருக்குது,
கிபிலா இந்த பக்கம் எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் இப்படி டேர்ன் பண்ணி குடிக்கிறது பிழை இல்லை. தாராளமா ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கின நன்மை கிடைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அற்புதமான தண்ணீர், ஆச்சரியமான நீர், முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஷிஃபாவாக வைத்திருக்கிறான். இந்த தண்ணீருக்கும் பெரிய சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு ஒரு காலத்துல. இந்த தண்ணீர் கிணத்தை மூடி போடுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. 1971 ஆண்டு ஒரு மஜல்லால் எழுதிக்கிறாங்க. அந்த நாட்டில் எல்லாரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க, இது அப்படியே இந்த ஜம்சம் தண்ணீருடைய கிணறு திறந்து இருக்குது, இதெல்லாம் அதிகமான மக்கள் வாராங்க, சில நேரங்கள் இது குடிக்கிறதுக்கு தகுதி இல்ல, நாங்க எல்லாம் இதை செக் பண்ணணும். இப்படி சில ஆட்கள் எல்லாம் போயிட்டு நீர்வளத்துறை அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லாரும் போயிட்டு முடிவு செஞ்சு யூரோப்ல இருந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்தாங்க இந்த ஜம்சம் தண்ணீர் எடுத்து வந்து கிதாபுகள் எழுதுறாங்க. கிட்டத்தட்ட ஜம்சம் தண்ணீரை செக் பண்ண ஒரு நாளைக்கு மட்டும் 8000 லிட்டர் தண்ணி வெளியே எடுத்தாங்க. சுபஹானல்லாஹ். ஏன் முஸ்லிம்களுடைய சின்னம் அழிக்கப்படும், ஆனாலும் உலமாக்கள் எழுதுறாங்க அவ்வளவு வெளியே எடுத்தாங்க தான், ஆனா ஜம்சம் தண்ணீருடைய அளவு கூடயும் இல்லை குறையும் இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. எவ்வளவு சதி செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா துனியால பாதுகாத்தான். கடைசியில் அங்க இருக்கக்கூடிய யூரோப்ல இருந்து வந்தவங்க கூட தெளிவாக எழுதிட்டாங்க, எப்படி மற்றைய தண்ணீர்களை விட குடிக்கிறதுக்கு ஆக சிறந்த தண்ணீர் ஜம்சம் தான். ஏனென்றா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாக இந்த ஜம்சம் தண்ணீர்ல கால்சியம், மெக்னீசியம், புளோரைட் இது இயற்கையாகவே இருக்குது, யாரும் கலக்கல்ல. ஒரு தண்ணீர்ல பொதுவா கால்சியம் எந்த தண்ணீர்ல கூட ஈக்குதோ அந்த தண்ணீரை குடிச்சா லேசில களைப்பு வராது. உலமாக்கள் எழுதுறாங்க, ஹஜ்ஜி செய்யறதுன்றது லேசான காரியம் கிடையாது. ஹஜ்ஜுடைய அமல் பாரமான அமல். இந்த அமலை செய்யக்கூடிய நேரம் மனிதர்கள் அதிகமா ஜம்சம் தண்ணி குடிப்பாங்க. குடிச்சா இயற்கையாகவே கால்சியம் அதுல ஈகுது, அதனால அவங்களுக்கு லேசில டயர்ட் ஆவார். சுபஹானல்லாஹ். பல ஹிக்மத்துகள் எல்லாம் வச்சுக்கிறான் விளையாட்டல். ரெண்டாவது எழுதுறாங்க மெக்னீசியம், புளோரைட் ஈகுது, அதனால பொதுவாக ஒரு கிணறு எடுத்தேன்னா கிணறை சுத்தி பாசிகள் எல்லாம் வளரும், தாவரங்கள் வளரும், அதனால அதுல கிருமி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இவ்வளவு காலம் இந்த 4000 வருஷத்துக்கும் இது வரைக்கும் யாராலையும் காட்ட முடியாது ஜம்சம் தண்ணீருடைய கிணத்தை சுத்தி ஒரு பாசி வந்ததா, ஒரு மரம் வளர்ந்ததா காட்டவே முடியாது. ஏன்னா இயற்கையாகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விஞ்ஞானத்தை எடுத்து பார்த்தா விஞ்ஞானிகள் சொல்றாங்க புளோரைட் அதே போல மெக்னீசியம் இயற்கையாகவே இருக்குது, அதனால அந்த தண்ணியில கிருமி வாரத்துக்கு சான்ஸே இல்ல. சுத்தமான தண்ணி, குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணி ஜம்சம் தண்ணி தான். சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதிகமான துல்கஅதாவுடைய மாதம் ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை நோக்கி போறாங்க. சில நேரங்கள் எங்க குடும்பத்திலையும் போகலாம், நாங்களும் போகலாம், நாங்களும் பெய்த்து வரலாம். வரக்கூடிய நேரம் அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எடுத்துட்டு வாரோமோ இல்லையோ, ஆக குறைஞ்சது ஒரு கெலம் ஜம்சம் தண்ணீராவது கொண்டு வந்து கொடுங்க. போறவங்க கட்டாயம் கொடுங்க, போறவங்களுக்கு இதை சொல்லுங்க, எனக்கு ஜம்சம் கொண்டு வந்து தாங்க. அப்படியும் இல்லையா ஒவ்வொருத்தரும் கட்டாயம் நீயத்தை வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையில ஜம்சம் ஒரு 10 நாளைக்கு குடிக்கிற சந்தர்ப்பம் கிடைக்குமா? ஏன் கொஞ்சம் யோசிங்க. எங்களுக்கு பெரிய விஷயம் உண்டல்ல. சிலவங்க வருஷம் உம்ராக்கள் செய்யறாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு உம்ரா செஞ்சுக்கிறாங்க. வாழ்க்கையில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ் செய்யுங்க, உம்ரா செய்யுங்க. உம்ரா ஒரு விடுத்தம் செய்யுங்க போதும், அதுக்கு பின்னால சல்லியை சேர்த்து ஹஜ்ஜுக்கு போங்க, ஹஜ்ஜுடைய நியத்தை வைங்க, ஹஜ்ஜுக்கு போங்க. எவ்வளவு காலம் போற வாரவங்ககிட்ட நாங்க சொல்றது, இந்த வருஷம் ஒரு ரமலானுடைய பெருநாள் வந்துட்டா முழு குடும்பமும் மஷூரா செய்யறாங்க. என்ன முழு குடும்பமும் மஷூரா, அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நூறலியா போறதுக்கு நாங்க சல்லி சேர்ப்போம், முட்டி ஒன்று சேர்ப்போம், டில் ஒன்று சேர்ப்போம், சீட்டு போடுவோம். ஏன் நூறலியா பெய்த்து வாரது வாஜிபாங்களுக்கு வாஜிப் கிடையாது. அதே குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஹஜ்ஜுக்கு நீயத்தொண்டு வைப்போமே அப்பா, உம்ரக்கு நீயத்தொண்ட வைப்போமே அப்பா, நாங்க எல்லாம் முட்டி சேர்ப்போமே அப்பா, அடுத்த வருஷம் ஒரு மாடொண்டு எல்லாம் சேர்ந்து கொடுப்போமே, இப்படி நீயத்துக்கள் வைக்கிறது ஆக குறவு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய அமல் எல்லாத்துக்கும் கிடைக்காது. அந்த நாட்டில் ஈக்கக்கூடியவங்க கூட சில அவங்களுடைய வாழ்க்கை சரிதைகளை சொல்லக்கூடிய நேரம் அந்த நாட்டிலே காபா எந்த நாட்டிலே அந்த நாட்டில
ஒரு சின்ன தூரத்தில் ஈக்கக்கூடிய நாங்க 2000-3000 கிலோமீட்டருக்கு அங்கால ஈக்கிறதால நாங்க கவலைப்பட்டு கொண்டு ஈக்கிறோம். ஒரு 40-50 கிலோமீட்டருக்குள்ள ஈக்கக்கூடியவங்க டாக்ஸி டிரைவர்ஸ் கூட அவங்க ஓப்பனா சொன்ன எவ்வளோ இன்டர்வியூ பார்க்கக்கூடிய நேரம் சொல்றாங்க, அதில் 40 வருஷமா இந்த இடத்துல நாங்க வாகனம் ஓடுறோம், டாக்ஸி ஓடுறோம், வாகனம் ஓடுறோம், எவ்வளவு விஷயங்கள் செய்யறோம். ஆனா இவ்வளவு காலத்துக்கும் காபாவுக்கு போற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல. சுபா அப்படி ஆட்களும் ஈக்கிறான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காபாவுக்கு போறது, நாங்க தவாஃப் செய்யறது, ஹஜ்ஜி செய்யறது இது விளையாட்டான விஷயம் அல்ல. ஒரு ஹஜ்ஜு கபூலாக்கப்பட்டா அவர் ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஒரு ஹாஜிக்குரிய நன்மை அது சொர்க்கம் தான் கூலி, வேற எந்த கூலியும் கிடையாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் நியத்தை சீராக்குவோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு முழுமையான முறையில் வழங்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் ஒரே ஒரு விடுத்தம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. ஒரே ஒரு விடுத்தம் உன்னுடைய கஅபாவை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயா. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு